இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி ஜூனியர் பாய்ஸ் கால்பந்து அணி இன்று மத்திய பிரதேச மாநிலம் பாலக்காட்டில் நடைபெற உள்ள டாக்டர் பி.சி. ராய் கோப்பை 2025-26 தேசிய கால்பந்து போட்டியில் பங்கேற்க பயணத்தை தொடங்கியது. புதுச்சேரி ஜூனியர் பாய்ஸ் கால்பந்து அணி இன்று மத்திய பிரதேச மாநிலம் பாலக்காட்டில் நடைபெற உள்ளது. டாக்டர் பி.சி. ராய் கோப்பை 2025-26 தேசிய கால்பந்து போட்டியில் பங்கேற்க பயணத்தை தொடங்கியுள்ளது. 20 வீரர்கள் மற்றும் 4 அலுவலர்கள் அடங்கிய 24 பேர் கொண்ட குழுவினர் இன்று புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு நாளை பாலக்காட்டை அடைவார்கள். ஜூலை 26ஆம் தேதி ஆந்திர பிரதேசம், ஜூலை 28ஆம் தேதி குஜராத் மற்றும் ஜூலை 30ஆம் தேதி மத்திய பிரதேசம் அணிகளுடன் லீக் போட்டிகளில் மோத உள்ளது. அணியின் பொறுப்பாளர்களாக அணி மேலாளர் நாராயணமூர்த்தி, தலைமை பயிற்சியாளர் ஸ்ரீநாத் பல்லிகா, கோல் கீப்பிங் கோச் சாம்சன் ராஜ் மற்றும் மருத்துவ நிபுணர் ஜீவானந்தம் செயல்படுகின்றனர். அணிகளுக்கான ஜெர்சிகளை சபரி வித்யாசிரமம் உயர்நிலை பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன் வழங்கியுள்ளார். இந்த ஜெர்சி வழங்கும் விழாவில் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் நெஸ்தோர் மற்றும் கௌரவ செயலாளர் தனசேகரன் கலந்து கொண்டு வீரர்களிடம் ஜெர்சிகளை வழங்கினர். இவர்களுடன் PFAவின் செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் சதீஷ்குமார், மூத்த விளையாட்டு வீரர்கள் ராஜா, சிவகிருஷ்ணா மற்றும் பிரவீன் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்று இளம் வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் நிலம் பிரச்சனை காரணமாக இந்து முன்னணி பிரமுகர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தம் நகரை சேர்ந்தவர் இந்து முன்னணி பிரமுகர் துரை. இவர் பவளநகர், கனகச்சேரி சாலையில் மணல், ஜல்லி என வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் அவர் கடையில் இருந்தபோது 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் துரையை சாரமாரியாக வெட்டி தப்பிச் சென்றனர். இது குறித்து அங்கிருந்த ஊழியர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட துரையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது துரைக்கும் அவரது மனைவி வழி உறவினர்கள் சிலருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அவர்கள்தான் ஆட்களை வைத்து துரையை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கொலையாளிகள் 2 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் துரையின் மனைவி, மகன், மகள் சம்பவ இடத்தில் அவரது உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. சுனாமி வீட்டு திட்ட பயனாளர்களுக்கு பட்டா கிடைக்க சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டார். சுனாமி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,80,000 தொகையை 4 தவணைகளாக அரசால் பெற்று தொடர்ந்து வீடு கட்டி முடித்த பயனாளர்கள் அந்த வீடுகளுக்கான அசல் ஆவணம் மற்றும் பட்டாவை பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பயனாளர்கள் சார்பாக செயற்பொறியாளர் சந்திரகுமார் அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இளநிலை பொறியாளர் ரமேஷ் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார்.
இந்த ஆலோசனையில் நிர்வாக பொறியாளர் மற்றும் திட்ட அமலாக்க நிறுவனத்திற்கு மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக சேகரிக்கும் பணியும் தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக பயனாளிகள் அனைவரும் உரிய அசல் ஆவணம் மற்றும் பட்டா விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில் அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், கிளை செயலாளர் கோபி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை பூர்த்தியையொட்டி முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது. தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. 48 நாட்கள் நடந்து மண்டல பூஜை இன்றுடன் முடிவடைந்ததை ஒட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து நிகழ்ச்சிகளும் எல்லா பக்த கோடி மெய்யன்பர்களும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையின் பொருளை பெற்று செல்லுமாறு பிரார்த்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3வது வெள்ளியானது நம்மளுக்கு திருவிழா. அந்த திருவிழாவிலும் எல்லாரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையின் பொருளை பெற்று செல்லுமாறு பிரார்த்திக்கிறோம். நிர்வாகத்தின் சார்பாக எல்லாருக்கும் தெரிவிப்படுத்துகிறோம். புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் துடப்பம் முரத்துடன் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த ஒரு மாதமாக செக்யூரிட்டி, ஹவுஸ்கீப்பிங் தொழிலாளர்கள் இல்லை, அலுவலகம் சுத்தம் செய்யப்படவில்லை, குப்பையாக உள்ளது, கழிவறைகள் சுத்தம் செய்யப்படவில்லை, கழிவறையில் தண்ணீர் இல்லை, துர்நாற்றம் வீசுகிறது. கடந்த ஒரு மாதமாக குப்பையிலும் துர்நாற்றத்திலும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் வேலை செய்து வருகிறார்கள். பொதுமக்கள் முகம் சுளிக்கின்றனர். கடந்த ஒரு மாதமாக தொழிலாளர் துறை கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல், தண்ணீர் இல்லாமல் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது. 3 மாதங்களாக லிஃப்ட்டும் பழுதாகி உள்ளது. 2வது மாடியில் புதிய அறை கட்டப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தொழிலாளர் துறை அலுவலகம் முற்றிலும் செயல்படாமல் சுய நினைவு இழந்து கோமா நிலையில் உள்ளது. தொழிலாளர் துறை செயலர், ஆணையர், துணை ஆணையர் அவருடைய பொறுப்பற்ற அலட்சிய போக்கினை கண்டித்தும் இன்று காலை 11 மணி அளவில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் மாண்பினை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு உணர்த்திடவும் தொழிலாளர் உதவி ஆணையர் அறையில் குப்பை கொட்டும் போராட்டத்தினை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் முன்னெடுத்தார்கள். தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் துடைப்பம் முரத்துடன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தலைமை ரமேஷ், செயலாளர் சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு AUTUC மாநில செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலாளர் வேல்சாமி, ஈட்டன் தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ், செயலாளர் பாஸ்கர், திருப்புவனை ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முத்துக்குமார், ஜெயக்குமார், சிவபிரகாசம், வெங்கடாஜலபதி, LNT கிருஷ்ணமூர்த்தி, மாதேஸ்வரன், ஜிப்மர் தொழிலாளர் சிவபாலன், காலாப்பட்டு முகேஷ், AIUTUC நிர்வாகிகள் கலைச்செல்வன், குமரன், வில்லியனூர் வீராசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளை காவல்துறை அதிகாரிகள் தொழிலாளர் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்களிடம் அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்பேச்சுவார்த்தையில் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு
இப்பேச்சுவார்த்தையில் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக உறுதியளித்தார். இச்செய்தியினை தங்கள் ஊடகத்திலும் நாடகத்திலும் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து உற்சவமூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் யஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவமூர்த்திக்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். செட்டிக்குளம் பகுதியில் ரூபாய் 13,76,000 மதிப்பீட்டில் புதிய கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு செட்டிக்குளம் பகுதியில் 2023-24ற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 2வது தவணை மற்றும் இறுதி தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்காக ரூபாய் 13,76,348 திட்ட மதிப்பீடு செய்து அதை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமையேற்று பூமி பூஜையினை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் கடலூரை சேர்ந்த இளையராஜா அவர்களின் குடும்பத்தினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் நம சிவாய சிவாய நமோ அரகர ஓம் நம சிவாய சிவாய நமஸ்காராய நம சிவாய நம சிவாய நம நமஸ்காராய நம
புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். மதகடிப்பட்டு காமராசர் அரசு கலைக்கல்லூரி சார்பாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதகடிப்பட்டு அருகே உள்ள கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் புதுவை எய்ட்ஸ் சொசைட்டி இயக்கமும் இணைந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் நிகழ்ச்சி கல்லூரியில் தொடங்கப்பட்டது. இதில் ஒருங்கிணைப்பாளராக கதிர்வேல் வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை உரையாற்றினார். நிகழ்வின் முக்கிய நிகழ்ச்சியாக தொடர் ஓட்டத்தை திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்துறை தலைவர் சரவணன், கணினித்துறை தலைவர் ராஜ்மோகன், கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் சுற்றுலாத்துறை தலைவர் சாபுகே தங்கப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கல்லூரி மாணவர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த பலகைகளை ஏந்தி PS பாளையம் பகுதி வரை தொடர் ஓட்டத்தில் ஈடுபட்டனர். படவிளக்கம்: விழிப்புணர்வு ஓட்டத்தை மருத்துவர் கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த சிவசங்கரி என்பவரின் கணவர் ஆறுமுகம் குடும்ப பிரச்சனையால் நீதிமன்றத்திற்கு விவாகரத்து கேட்டு சென்ற மனைவியை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கணவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த சிவசங்கரி வயது 20, பொறியியல் படித்த இவருக்கு இவரது தாய்மாமன் பன்ருட்டையை சேர்ந்த ஆறுமுகம் கொத்தனார் வயது 50 என்பவருக்கும் சுமார் 20 வயது வித்தியாசத்தில் சிவசங்கரியின் தாயார் சிவரஞ்சனியின் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இதற்கிடையே தனது கணவர் ஆறுமுகத்திடம் விருப்பம் இல்லாத இல்லற வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலியலில் ஈடுபட்டதால் 2 மகன்கள் உள்ளதாகவும் இதற்கிடையில் ஆறுமுகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமில்லாத அந்த பெண்ணை பலமுறை சித்திரவதை செய்து கணவன் மீது அருகில் உள்ள திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இது குடும்ப பிரச்சனை என்பதால் காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு அறிவித்துள்ளனர்.
இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து வழக்கை தொடங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது கணவன் ஆறுமுகம் கட்டாயப்படுத்தி கடத்திச் சென்று கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து விவாகரத்தை நாடி நீதிமன்றம் சென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுவதாகவும் இதனால் கணவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்து சிவசங்கரி எனக்கும் 2 குழந்தைகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் மேலும் எங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு கணவன் ஆறுமுகமும் சிவசங்கரியின் தாய் சிவரஞ்சனியும் தான் காரணம் என பேட்டியளித்துள்ளார். ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் எவ்வளவோ வேணான்னு மறுத்தும் வந்து எனக்கு பல முறை வந்து மயக்க மருந்து கொடுத்தும் என்னை வந்து கட்டாயப்படுத்தி அவங்க தம்பியை போன் வர வச்சு என்னை வந்து 2 பேருமே அடிச்சு மிரட்டி வந்து கல்யாணம் பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. வேற வழி இல்லாம 2018 நான் வந்து ஆறுமுகம் என்பவரை வந்து கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறமும் வந்து 2 மாசம் வந்து அங்க குறிஞ்சிப்பாடியில இருந்தேன். இவங்க என் பெரிய பையன் வந்து 2 மாசமும் வந்து மயக்க மருந்து கொடுத்து என்னை அடிச்சு துன்புறுத்தி தான் திரும்பவும் கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து அங்க வாழ முடியுதுன்னு சொல்லி நான் என் மதடிப்பட்டுக்கு வந்துட்டேன் சார். இந்த பையனையும் வந்து 7 வருஷமா வந்து என்னை சித்திரவதை பண்ணி அடிச்சு மிரட்டி தான் என்னை வந்து வாழ வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமும் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி நான் வந்து கோர்ட்ல வந்து டைவர்ஸும் அப்ளை பண்ணிட்டேன். டைவர்ஸ் அப்ளை பண்ணியும் வந்து திருப்பி வந்து நான் என்னை வந்து மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்தாங்க. திருப்பூர் ஸ்டேஷன்லயும் கொடுத்தாங்க, வில்லியனூர் ஸ்டேஷன்லயும் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்து என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல திருப்பியும் அவங்க என்சி போட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து இது ஃபேமிலி ப்ராப்ளம் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லி என்சி போட்டு கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நரம்பியல் அறிவியல் துறையின் சார்பில் இன்று உலக மூளை தினத்தை முன்னிட்டு இணைய வழி கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்து சிறப்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக சிங்கப்பூர் மவுண்ட் அல்வரினா மருத்துவமனையின் நரம்பியல் அறிவியலாளர் மோனிஷ் பங்கேற்று விரிவுரை வழங்கினார். கல்லூரியின் நரம்பியல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் ஸ்ருதி நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுகாதார நிலையத்தில் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குனர் ஷமீம் பேகம், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் அருள் விசாகன், அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இம்முகாமின் முக்கியத்துவம் பற்றி எடுத்து கூறினர். மேலும் நடைபெற்ற முகாமில் பொது மருத்துவம், கண் சிகிச்சை, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சனை, தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் மருத்துவம் செய்து பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பில் HIV விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பில்
ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா அவர்களின் வழிகாட்டுதலின்படி HIV விழிப்புணர்வு பேரணி அரியூரில் நடைபெற்றது. இதில் சுமார் 156 மருத்துவ மாணவர்கள் HIV பரவுதல் மற்றும் தடுப்பு முறைகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மருத்துவக் கல்லூரியிலிருந்து பங்கூர் வழியாக பேரணியாக சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பேராசிரியர்கள், இணை மற்றும் உதவி பேராசிரியர்கள், முதுகலை மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக மருத்துவத்துறை தலைவி டாக்டர் பரதலட்சுமி அவர்களின் தலைமையில் கீழ் மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவ துணை ஆசிரியர்கள், முதுகலை மாணவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன், திருபுவனை பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தார் சாலை அமைத்து தர வேண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆணையர் எழில் ராஜனிடம் பொதுமக்கள் சார்பில் மனு வழங்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன், திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை பெருமாள் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆணையர் எழில் ராஜனிடம் பொதுமக்கள் சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் திருபுவனையில் உள்ள ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதில் வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் இப்பகுதியில் உள்ள ரைஸ் மில் சாலை, ஏரிக்கரை சாலை, பெருமாள் கோவில் சாலை ஆகிய சாலைகளில் வாகனங்கள், பொதுமக்கள் சென்று வர முடியாமல் சாலையில் உள்ள கற்கள் பெயர்ந்து தினம்தோறும் விபத்துக்கள் நடைபெறுகிறது. படும் மோசமான சாலையாகவே இச்சாலை உள்ளது. உடனடியாக ஊர் திருவிழா துவங்குவதற்கு முன்பு போர்க்கால அடிப்படையில் மேம்படுத்தி தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆணையர் எழில் ராஜனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்து முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ்மாறன், லட்சுமி நாராயணன், சாய் சுதாகர், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன், வள்ளி, மாலதி, அருண்குமார், பிரகாஷ், செல்வம், வீரமணி, முனுசாமி, பாக்கியா, உமா மகேஸ்வரி, உமா சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.